வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மெதுவடை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு 150 கிராம் உளுந்து எடுத்துகிட்டு, 1 ஸ்பூன் பச்சரிசி எடுத்துகிட்டு, நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நாம் ஒரு 1 மணி நேரம் நாம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கிரைண்டரில் அதை அரைக்கும்போது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து அரைக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் பதம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் அந்த மாவை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டு, மிளகு ஜீரக பவுடர் கூடவே பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, மல்லித்தழை அதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்தேன். பிசைஞ்சு பார்க்கும்போது மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால் ஜஸ்ட்டு 1 ஸ்பூன் திரும்பவும் நான் இடியப்ப மாவு சேர்த்துருக்கேன். இடியப்ப மாவு ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா வரன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் தான் நாம் சேர்க்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போது வடைகளை நம்ம தட்ட ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா காயணும் எண்ணெய். அப்போ தான் நல்லாயிருக்கும். காஞ்சதும் வாழை இலையோ அப்புறம் பால் கவர் நம்மளுக்கு எதில் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் குட்டி குட்டியாக நாம் தட்டி சேர்த்துக்கலாம். நான் கையிலையே இன்றைக்கி எல்லா வடைகளையுமே சுட்டு எடுத்துட்டேன். ஒன்று ஒன்றா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் வடிகட்டியில் வச்சு நம்ம எடுத்துட்டு ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டேன். இது நான் சாம்பார் தான் வச்சுருந்தேன், பாசிப்பருப்பு சாம்பார். வீடியோ லென்த்தியாக போகும் அப்படிங்கிறதுனால அந்த சாம்பாரை நான் அப்லோட் பண்ணலை. பாசிப்பருப்பு, பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், முள்ளங்கிலாம் போட்டு 2-3 விசில் வச்சுட்டு இறக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வடைகளை எடுத்து சாம்பாரை மேலே ஊற்றி டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி அப்புறம் வெங்காயம்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். தேங்க்யூ.